குழந்தைகளா, இன்னிக்கு நாம ஒரு குட்டி நண்ட பத்தி கதை கேட்கப் போறோம். அந்த நண்டோட பேரு என்ன தெரியுமா? சுட்டி. ஆமா, சுட்டி ரொம்ப சுறுசுறுப்பான நண்டுக்குட்டி. சுட்டி தன்னோட வீட்ல, அதாவது பவளப்பாறைக்குள்ள ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. அங்க நெறைய வண்ண வண்ண மீன்களும், அழகான கடல் செடிகளும் இருந்துச்சு. சுட்டி தினமும் காலையில எந்திரிச்சு, தன்னோட சின்ன சின்ன கால்களால மணல்ல நடந்து போகும். ஒரு நாள் சுட்டி விளையாடிட்டு இருக்கும்போது, அங்க இருந்த முத்துக்கள் ஒண்ணு ஒண்ணா காணாம போயிட்டு இருந்துச்சு. யாரோ அந்த முத்துக்கள திருடிட்டு போயிட்டாங்கன்னு சுட்டிக்கு தெரிஞ்சது. சுட்டிக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. உடனே சுட்டி தன்னோட நண்பர்கள பார்க்க போச்சு. முதல்ல ஒரு பெரிய பவளப்பாறைய பார்த்து விஷயத்த சொன்னுச்சு. பவளப்பாறை சுட்டிக்கு நெறைய நல்ல யோசனைகளை சொன்னுச்சு. அப்புறம் சுட்டி அங்க இருந்த நீளமான பாச்சி கிட்ட போய் உதவி கேட்டது. பாசி மெதுவா காத்துல ஆடிக்கிட்டு சுட்டிக்கு சில தடயங்கள காட்டுச்சு. சுட்டி அந்த தடயங்கள வச்சுக்கிட்டு மெதுவா நடந்து போச்சு. போகும்போது அங்க ஒரு பெரிய கிளிஞ்சல் திறந்து இருந்துச்சு. அந்த கிளிஞ்சலுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த நெறைய முத்துக்கள சுட்டி பார்த்தது. ஆமா, அந்த கிளிஞ்சல் தான் முத்துக்கள ஒளிச்சு வச்சிருந்தது. சுட்டி உடனே தன்னோட நண்பர்களுக்கு இந்த விஷயத்த சொன்னுச்சு. எல்லாரும் சேர்ந்து அந்த முத்துக்கள பத்திரமா திருப்பி எடுத்துட்டு வந்து அவங்கவங்க இடத்துல வச்சாங்க. முத்துக்கள் திரும்ப கிடைச்சதுல சுட்டியும், மத்த எல்லா கடல்வாழ் உயிரினங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சுட்டி செஞ்ச இந்த உதவிக்காக எல்லாரும் சுட்டிய ரொம்ப பாராட்டுனாங்க. குட்டி சுட்டியும் சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போய் தூங்கி போச்சு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சின்னவங்களா இருந்தாலும் நம்மால முடிஞ்ச உதவிய மத்தவங்களுக்கு செய்யணும். அது மட்டும் இல்லாம, எதையும் உன்னிப்பா கவனிச்சா, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்களும் நல்லா தூங்குங்க, குழந்தைகளா. இது போன்ற கதைகளை கேட்க எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள்.